வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். இருக்கோம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கும் உண்மையிலே மோதல்ல. ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா சீனியர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு மோதல், அதே மாதிரி முக்கியமாக வைத்தியலிங்கத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் மோதல்ன்ற மாதிரி ஒரு விஷயம் வெளியே இருக்குது. ஸோ நம்ம தெரியும், லோக்சபா எலெக்ஷனில் 2019 ஒரே ஒரு எம்பி தான் ஜெயிச்சிருந்தார். அதுவும் ஓபி ரவீந்திரநாத், ஓபிஎஸோட மகன். அவருக்கு அமைச்சர் பதவி தரலான்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் டெல்லி இருந்தாங்க. அது தடுத்து நிப்பாட்டதே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உட்பட தம்பிதுரை இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் மகன் மத்திய அமைச்சர் ஆயிடக்கூடாது, நான் நம்மளை டம்மிக்கு விட்ருவாங்கன்ற மாதிரி தம்பிதுரைலாம் யோசிச்சார். ஆனால் உள்ள நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மோதல். அது என்ன மோதல்னு பார்த்தீங்கன்னா, வைத்தியலிங்கத்துக்கூட எல்லையில் பார்த்தீங்கன்னா டெல்டா பகுதியில் ஒரு ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சார் எஸ்பி வேலுமணி ஆட்களை நியமிக்கிறது. இது பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணிக்கும் வைத்தியலிங்கத்துக்கும் ஒரு மோதல் வருது. இதை போய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்ல, எடப்பாடி பழனிசாமியும் எஸ்பி வேலுமணிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சார். அதனால் வைத்தியலிங்கம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு வார்னிங் கொடுக்குறது, உங்களையே தூக்கிடுவாங்க, இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கட்சியில் பார்த்தீங்கன்னா உள்ளடி வேலை பார்க்குறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓபிஎஸும் பெரிய லெவலில் கண்டுக்கல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கட்சி விட்டு நீக்கி வெளியே அனுப்பிச்சுட்டாங்க. ஆனால் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ வைத்தியலிங்கத்தை பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஓபிஎஸ் மகனுக்கு மத்திய அமைச்சர் பதவி தரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஒரு ராஜ்யசபா எம்பியும் கேளுங்க, ஓபிஎஸ் விட்டு கேட்க சொல்லிட்டாங்க டெல்லிட்ட. 2 பேருக்குமே மத்திய அமைச்சர் ஆக்கி விடுங்க. வைத்தியலிங்கத்தை பார்த்தீங்கன்னா அமைச்சராக்குறது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் சுமூகமாக போகிறது கிடையாது. வைத்தியலிங்கத்தை மொத்தமாக காலி பண்ண, அது டெல்டா பகுதியில் விட்டு பார்த்தீங்கன்னா விரட்டி விட்டு டெல்லி பக்கம் அனுப்பிச்சி விட. ஸோ டெல்லி பக்கம் அனுப்பிச்சி விட்டாங்கன்னா டெல்லியை தான் கவனம் செலுத்துவார். இங்கே அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்த மாவட்டத்தையும் பார்த்தீங்கன்னா தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலான்ற ஒரு எண்ணத்தில் இருந்திருக்காரு. பட் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா டெல்லி கொடுக்க மாட்டேன், ஒரு இடத்துல தானே நீங்கள் ஜெயிச்சிங்க, அப்போ ஒரு மத்திய அமைச்சர் பதவி தான் நாங்கள் தருவோன்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ இது முன்கூட்டி பார்த்தீங்கன்னா சுதாரிச்சார் வைத்தியலிங்கம், ஏன்னா போனால் நம்மளை காலி பண்ண பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஓபிஎஸ்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு மோதலோட வைத்தியலிங்கம் எடப்பாடி பழனிசாமி தான் அதிகம் மோதல்ன்றாங்க. எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ ஸ்வீட் பாக்ஸ்னால் செலவு பண்ணுங்க, எப்படியாச்சும் வைத்தியலிங்க ஆதரவை தூக்கிடுவாங்கன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்க. இப்போ ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு 6 பேர் போய் பேசிட்டு வந்தாங்கல்ல, செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம், இவங்க பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காங்க. ஸோ அது ஃபெயிலியர் தான் முடிஞ்சு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த எலெக்ஷன் முடிஞ்சாலும் மூட்டு வலி முதுவலின்னு சொல்லிட்டு கேரளா போயிருந்தால, அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி போய் வைத்தியலிங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி அணிக்கு வாங்கன்னு சொல்லல, ஒரு புது அணி நம்ம டெவலப் பண்ணலாம், பலசர் நம்ம மறந்துடலான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எஸ்பி வேலுமணி ஆப்பு வைக்கிறதுக்கு தயாராகிட்டார். அந்த மாதிரி ஒரு நிலை தான் இப்போ அதிமுக இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர்கள் அவரோட ஆதரவால் நியமித்தார். எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஆதரவு மலையிருந்த வேலுமணியும் அன்னைக்கு இருந்தார். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. எடப்பாடி பழனிசாமியோட ஆட்களை அவர் நியமிக்காமல் வேலுமணி வச்சு தான் அந்த பிளான் போட்டார். இப்போ வேலுமணி தன்னோட ஆதரவாளர் தான் நியமிச்சிருக்காரு. இப்போ உண்மையிலே பொதுக்குழு உறுப்பினர்கள் யாரோட சப்போர்ட்டில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வேலுமணி கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. இதுதான் எடப்பாடி பழனிசாமி சிக்கல். இது எப்போ தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் கட்சியில் இணைக்கிறோம், சசிகலா கட்சியில் இணைக்கிறோம்னு ஒரு பேச்சுவார்த்தை வருது பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த பேச்சுக்கெல்லாம் வெளியே வருது. அதே மாதிரி அதிமுக அலுவலகத்தில் அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஆலோசனை கூட்டம் எம்பி எலெக்ஷனில் தோல்விக்கான ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ வரிசையாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வருவார், கோஷம் போடுறாங்க, பொதுச்செயலாளர் வாழ்க, எடப்பாடியார் வாழ்கன்னு சொல்லிட்டு. அதோட 100 மடங்கு சவுண்டோட பார்த்தீங்கன்னா வேலுமணி வரும்போதும் அதே கோஷம் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி. நம்ம தானே பொதுச்செயலாளர், நம்மளுக்கு தானே கோஷம் போடணுன்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. வேலுமணிக்கு இந்த அளவுக்கு இப்போ என்ன பவர்ஃபுல்லானது. அதனால தான் வேலுமணியும் செங்கோட்டையனும் பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பினர்களை வச்சு பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்க வைக்கிறது, அவங்கள பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள் முன்னாடி செயற்குழு உறுப்பினர் முன்னாடி அசிங்கப்படுத்துறது. அதாவது எடப்பாடி பழனிசாமி தன்னோட படத்தை காமிக்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கிறது. பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி யாருன்னா கேபி முனுசாமி வச்சு பார்த்தீங்கன்னா பழி தீர்த்துக்கிறாரு. எப்பயாச்சும் வெளியேற்றணுன்ற ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ ஓபிஎஸ் எப்படி கழட்டி விட்டு வெளியே விட்டாங்க. ஆனால் எஸ்பி வேலுமணியோ செங்கோட்டையனோ பார்த்தீங்கன்னா அந்த கோத்தை வெளியே காமிக்கவே இல்லை. இன்னும் எங்கள் எடப்பாடியார் தான் 2026 முதலமைச்சராக வரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரோடையே பயணிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மிகப்பெரிய அளவில் இந்த பயணம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சுமூகமாக
போக முடியாதுன்றாங்க. ஏன்னா இப்போ கேபி முனுசாமி போன்ற நபர்களை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பித்தோன்னே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எண்ணம் வருது, செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி போன்றவரை நீக்கிடலாமான்ற மாதிரி. அப்படி நீக்கினா அவரோட்டும் போக மாட்டார், நிர்வாகிகள் நிறைய பேர் போயிடுவாங்க. அவங்க இங்கே போங்க, சசிகலா ஓபிஎஸ் சந்திச்சா முடிஞ்சு காலி ஆயிடுச்சு எடப்பாடி பழனிசாமி கூட்டாரம். எடப்பாடி பழனிசாமி போய்ச்சல் ஆகும்போது என்ன சொல்லியிருந்தாரு, சாதாரண தொண்டர் கால தேர்ந்தெடுக்கப்பட இருந்தால் போய்ச்சலா பற்றி அதுதான் பயிலாக இருக்குது. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை பொதுக்குழு உறுப்பினர்கள் தொண்டர்கள் எண்ணம் தான் பொதுக்குழு உறுப்பினர்கள் அப்படின்ற மாதிரி இந்த 3000 பேரை விலைக்கு வாங்க முடியும். 2.5 கோடி தொண்டர்கள் எங்கே இருக்காங்க, 3000 பேர் எங்கே இருக்காங்க. அந்த 3000 பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்டோம்னா அவங்க நம்ம பின்னாடி வந்துடுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 7ஆம் தேதி வந்து விசாரணைக்கு வரப்போகுது, நாளைக்கு வரப்போகுது. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ சிக்கலை கொடுக்குறது வேலுமணி தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த 3000 உறுப்பினர்களை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எப்படி கரெக்ட் பண்ணி தன் பக்கம் வச்சு அந்த போய்ச்சலை பற்றி அடைஞ்சிடோ இப்போ அவருக்கே சிக்கலாக போயிடுச்சு. அந்த 3000 உறுப்பினர்களை வச்சு பார்த்தீங்கன்னா சசிகலா பக்கம் வேலுமணி போனால் வேலுமணியும் பார்த்தீங்கன்னா அந்த 3000 பேரை வந்து இழுத்துருவான்ற பயம். இப்போ அவர் ஒரு பிளான் போட்டது அவருக்கே வினையாக போச்சு. இப்போ அவரே பார்த்தீங்கன்னா ஒருவேளை சசிகலா பொதுக்குழு கூட்டுறாங்க, சசிகலா பக்கம் அந்த 3000 உறுப்பினர்கள் போகிறான்னா அவரே ஒரு சொல்கிற விஷயம். இப்போ ஓபிஎஸ் சொல்கிறாரு சாதாரண தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியச்சுட்டு, இப்போ அவரே சொல்கிற நிலைமைக்கு ஒரு வழியை உண்டாக்கி விட்டுச்சுன்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. இப்போ அவரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் தொண்டர்கள் எண்ணம் சொன்னார்ல, இல்லைங்க உறுப்பினர்கள் தான் தேர்வு பண்ணுன்ற மாதிரி வாயில வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கன்ட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஒரு நாள் வந்து இந்த பொதுச்செயல வழக்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் பொதுச்செயலை வந்து சரியாக தேர்ந்தெடுக்கல, நேர்மையான முறையில் தேர்ந்தெடுக்கல, அது பைலா அப்படி வந்து ஃபாலோ பண்ணல, தொண்டர்கால தேர்ந்தெடுக்க அந்த வழக்கு நீளவே இருக்குது. அப்போ தீர்ப்பில் வந்து பொதுச்செயலை யார் ஒருங்கிணைப்பாளர் உண்மையில தொடருதா அது தீர்ப்பு கொடுக்க வேண்டியது ஜட்ஜு. அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி மனுவில் வந்து பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போட்டாண்ட ஜட்ஜு பார்த்தீங்கன்னா அதிருப்தி கண்டனத்தை தெரிவித்து திருப்பியும் அந்த மனுவை திருப்பியும் கரெக்ஷன் பண்ணிட்டு கொண்டு வர சொல்லியிருக்காங்க. 7ஆம் தேதி அந்த மனு வரப்போகுது. அந்த மனுவில் பார்த்தீங்கன்னா இணை ஒருங்கிணைப்பாளர் போடுவாரன்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. அப்படி போட்டார் அந்த வழக்கு ஏதாச்சும் கை கொடுக்குது, எடப்பாடி பழனிசாமிக்கு கை விட்டுருச்சு, ஓபிஎஸ்க்கு கை கொடுக்கும் பட்சத்தில் வந்து அது எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க முக்கியமான சித்தர் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கை விட்டுட்டு ஓபிஎஸ் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ் பக்கம் முழு அதிகாரம் வந்திருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாருமே ஒன்றிணைந்த அதிமுக உருவாகிறதுக்கு முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிவி சண்முகம் கூட பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் எதிர்த்தவங்க பயங்கரம் எதிர்த்தாரு, அவரையுமே இறங்கி விட்டார், நம்ம இணைச்சா தான் வந்து ஜெயிக்க முடியுன்ற மாதிரி. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி வந்து உண்மையிலே தேர்தலை புறக்கணிச்சிருக்கக்கூடாது. இப்போ விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா புறக்கணிச்சார், ஏன்னா திமுகவோட அராஜகம் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ திமுக ஆட்சியில் இருக்காங்க, ரைட்டு, அராஜகம் நடக்கும். 2026 தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியும் திமுக தான் ஆட்சியில் இருக்காங்க. அப்போ 2026 சட்டமன்ற தேர்தலையும் புறக்கணிச்சுருவாரான்ற ஒரு கேள்வி இருக்குது. இதுதான் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய லெவலில் வந்து நெருக்கடி உள்ளாக்குது. ஸோ அந்த நெருக்கடி சமாளிக்க முடியாமல் தட்டி திணறிட்டு இருக்காரு. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா பக்கபலமாக இருந்த கொங்கு மண்டலத்தை முன்னாள் அமைச்சர்களுமே கைவிட்டுட்டாங்க. குறிப்பிட்டு செங்கோட்டையன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட தீவிர விசுவாசி எஸ்பி வேலுமணி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கைவிட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கார். சேலம் இளங்கோன்னா ரொம்ப நெருக்கமாக இருந்தார், பட் இன்றைக்கி அப்படி கிடையாது. மிகப்பெரிய லெவலில் வந்து அவருமே கொஞ்சம் விலகிப்பட்டதாக தகவல் வெளியே இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி சிடி.